இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரும்பந்தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கரும்பந்தோட்டத்துக்கு வந்தோடனே கரும்பு உடைச்சி திங்கணும்னு ஆசையாகி போச்சு. சரி நம்மளுக்கு இல்லாத கரும்பா உடடா ஒன்றுன்னு உடைச்சா உடைய வர மாட்டேங்குச்சு. அது வேற என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி இழுத்து நானும் அந்த கரும்பை வெளியே எடுத்துட்டேன். இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை தான் கரும்புக்கு தோகை எடுத்தான். அதுக்குள்ளேயும் இப்போ 4 தோகை விட ஆரம்பிச்சிச்சு 5 நாளைக்குள்ளேயே. இதனடா நம்மளுக்கு மறுபடியும் வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணாக இருந்த கரும்பெல்லாம் உடச்சி தூர போட்டுட்டு கரும்பை தின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாலாம் உடச்சி சாப்பிடு பாப்பான்னு சொன்னதுக்கு எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிடுச்சு. உனக்கு தான் சளி பிடிச்சிருக்கே கரும்பு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாலும் நான் அப்புறமா உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் கேமராமேன் வேற எனக்கும் கரும்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா நீ ஒரு கரும்பு உடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கரும்பு உடச்சிட்டாரு. எங்கள் பாப்பா நாங்கள் 2 பேரும் உடச்சி முடிச்சுட்டா எங்கள் பாப்பா கரும்பு தெரியுதே ஒழிஞ்சு உடச்சி பரவாயில்ல. அதுக்கப்புறம் வாப்பாப்பா நான் உடச்சாரு அப்படின்னு சொல்லி உடச்சி கொடுத்து அதுக்கப்புறம் 3 பேருமே கரும்பை தின்னுட்டா நல்லா.